அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். கடந்த சில மாதங்களாகவே இந்திய பங்குச் சந்தையில எஃப்ஐஐஎஸ் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து விற்றுக் கொண்டிருந்த நிலையில், இப்போது மீண்டும் வாங்க தொடங்கியிருக்கிறார்களா? நிஃப்டி 50யில் அடுத்த ரேலி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்ப இன்வெஸ்ட்மென்ட் பண்ண சரியான நேரமா? ரீட்டெயில் இன்வெஸ்டரான நாம இப்ப என்ன செய்ய வேண்டும்? வாங்க இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். கடந்த 2 வருஷமாகவே நிஃப்டி 50 உடைய ஷார்ட் பேட்டர்னை பார்த்தோம்னாக்க 22,000லேருந்து 24,000 இந்த பிட்வீன்ல தான் கன்சாலிடேட் ஆகி ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. நிஃப்டி 50 உடைய ஒன் டே சார்ட்டில் 200 டேஸ் ஆவரேஜிங் நியரில் வந்து இப்போ நிஃப்டி 50 24,383 பாயிண்ட்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட நியர்லி பிரேக் அவுட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி இப்போ எஃப்ஐஏஎஸ் வந்து இந்திய பங்குச் சந்தையில் வந்து மீண்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கடந்த 2 வருஷமாக 3,50,000 கோடி வரையும் விற்று நம்ம நாட்டிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எமர்ஜிங் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சவுத் கொரியா, டைவான் இந்த ஏஐ ஸ்டாக் பூம்னால மார்க்கெட்டை கிராஸ் ஆனதுனால அங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வந்து நம்ம நாட்டில் உள்ள நிஃப்டி 50 உடைய ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கியிருக்கிறாங்க. கடந்த ஜூலை மாதத்துலேருந்து 20,200 கோடியிலிருந்து 42,000 கோடி வரையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கான காரணம் என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுடைய வேல்யூவேஷன் வந்து இப்போ ஃபேர் வேல்யூவேஷனில் இருக்குது. பி/பை ரேஷியோ வந்து 20.5 பி/பை ரேஷியோவில் வந்து இப்போ நிஃப்டி 50 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி 50 உடைய மீடியம் பிஇ ரேஷியோ எவ்வளோன்னா 21.8 இருந்தது. இப்போ மீடியன் பியோட சீப்பாகவே 20.5 பிஇயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து நிஃப்டி 50 உடைய ஃபேர் வேல்யூவேஷன். அதனால தான் எஃப்ஐஐஎஸ் வந்து மீண்டும் இந்தியனுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஏஎஸ் 2 வருஷமாக விற்றுக்கிட்டு இருந்தாலும் நம்ம மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகாமல் இருந்ததுக்கு காரணம் வந்து டிஏஎஸ் வந்து பையிங் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால நம்ம மார்க்கெட் வந்து ஓரளவு ஸ்டேபிளாக இருந்துச்சு. இப்போ நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஃபேர் வேல்யூவில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கார்பரேட் இயர்னிங்ஸ் எக்கனாமிக் ஸ்கியூஸ் வந்து இப்போ சமீபத்தில் வந்து நல்ல வளர்ச்சியை வந்து ஆகிட்டு வருது. ஜியோ பொலிட்டிக்கலில் வந்து டென்ஷன் குறைஞ்சு இப்போ கூல்டவுன் சுச்சுவேஷனில் இருக்குது. அதனால மார்க்கெட் வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. இந்த 200 மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணுன்னா நிஃப்டி 50 வந்து நல்ல ரேலி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரீட்டெயில் இன்வெஸ்டரான நாம் என்ன பண்ணணும்னா, இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த நிஃப்டி 50 வேல்யூ வந்து கடந்த 2 வருஷத்துடைய வேல்யூவும் சேமாக இருக்கிறதுனால இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஷரியா கம்ப்ளைண்ட் ஸ்டாக்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், இதில் வேண்டாலும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இப்போ தொடங்கலாம். ஏற்கனவே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க அதை வந்து டாப் அப் முறையை பயன்படுத்தி இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க ஃபியூச்சரில் 5 to 7 இயர்ஸில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, கோல்டன் ஃபார்முலா, அதாவது ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் மெத்தடை பயன்படுத்தி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய லம்சம் அமௌண்ட்டை வந்து ஒரே தடவையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் அதை 4 பார்ட்டாக டிவைட் பண்ணி ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்போ கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்புறம் மார்க்கெட் 10% டிப் ஆனதுக்கப்புறம் அடுத்த பார்ட்டும், அதுக்கப்புறம் டிப் ஆனாலும் அதுக்கு அடுத்த பார்ட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை மார்க்கெட்டு டிப் ஆகல, இப்போ வந்து ரேலி ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பார்ட்டை வந்து அடுத்த பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்த பார்ட்டையும், அதே போல் அதுக்கு அடுத்த பார்ட்டையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் ஸ்டாக் குவான்டிட்டியும் மியூச்சுவல் ஃபண்டோடைய என்ஏவியும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால 5 to 7 இயர்ஸில் வந்து நல்ல கார்பரேட்ஸை வந்து கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது.
இனியும் மார்க்கெட் இறங்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இல்லாம, இந்த சூழ்நிலைய பயன்படுத்தி, உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசர கன்சல்ட் பண்ணிட்டு, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய லம்ப் சம்ம டிவைட் பண்ணி பார்ட்டா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் காரணமாக அவசரப்பட்டு தேவையில்லாத பங்குகள வாங்க வேண்டாம். ஷரியா கம்ப்ளைண்ட் ஃபண்டு, ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்டு, அதே போல நல்ல பொட்டேஷன் உள்ள ஸ்டாக்ஸ பார்த்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்டாக் அட்வைசர கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. இதுவரையும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.